பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளுக்காக நான் மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக பல வாரங்களுடைய இடைவெளிக்கு பின்னதாக மறுபடியுமாக வேத வார்த்தைகளோடு கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் தேவன் நமக்கு தேவையான ஆலோசனைகளை தந்து கொண்டிருந்தார் என்று நான் அறிவேன். குறிப்பாக ஓசியாவின் புத்தகத்தினின்று நாம் பாடங்களை நடத்தாவிடிலும் கூட அன்றன்று தேவையான தெய்வீக அப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் என்று நான் நம்புகிறேன். நம்மை இம்மட்டும் ஆவிக்கு நிலைமையிலே போஷித்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் எடுக்க முடியாத சூழ்நிலைகளிலே இந்த வேத வகுப்புகள் நடத்தின கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஓசியாவின் புத்தகத்திற்கு திரும்பி ஓசியாவின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை கேட்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. இந்த நாம் கடந்த முறை முடித்த பொழுது ஓசியாவின் புத்தகத்தின் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் அந்த பாடத்தை நிறுத்தியிருந்தோம். ஆகவே இன்றைக்கு 10ஆம் வசனத்தினின்று நாம் பாடத்தை துவக்கும்படியாக இன்றைக்கு விரும்புகிறோம். So we will commence our study from Hosea chapter 10 verse 10. 10ஆம் வசனத்தை தான் முக்கியமாக சொல்லி நாம் நிறைவு செய்ததாக நான் நம்புகிறேன். அது ஒரு எச்சரிப்பின் ஒரு சத்தத்தோடு முடிந்ததை நாம் அறிந்தோம். We have ended the study with a note of fearful or threatening என்று சொல்லுகிற நிலைமையிலே நாம் அதை பார்த்தோம். கர்த்தருடைய தண்டனையை பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஜனத்தை குறித்து கர்த்தர் அங்கே விளக்கி சொல்லி நாம் இன்றைக்கு நிறைவு செய்தோம். யோசியாவினுடைய 10ஆம் அதிகாரம் விசேஷமாக நாம் ஏற்கனவே படித்து கொண்டு வந்ததை நாம் உணர்ந்து கொள்வோமாக. இஸ்ரவேல் தேசம், அதாவது சாலமோனுடைய மகனாகிய யெரொபெயாமின் காலகட்டத்திலே இரண்டாக பிரிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக அந்த இரண்டு பிரிவுகளில் ஒரு சாரார் அவர்கள் தாவீதை சார்ந்தவர்கள், தாவீதின் குலத்தவர்களும், அதை போல அவர்களோடு இணைந்து கொண்ட பென்யமீன் கோத்திரத்தார். ஆனால் அவர்களோடு கூட கலகம் செய்து அவர்களை விட்டு பிரிந்து போனவர்கள் அவர்கள் யெரொபெயாமின் தலைமையிலே அவர்கள் அவ்விதமாக சமாரியாவிலே தங்கள் தேசத்தை கட்டி கொள்கிறதை நாம் பார்த்தோம். அவ்விதமாக 10 கோத்திரங்களுடைய அந்த கூட்டமைப்பு தான் வடதேசம் என்று சொல்லுவதை நாம் அறிந்திருக்கிறோம். சாலமோனுடைய காலகட்டத்திலே தேசத்தினுடைய செழிப்பை நாம் பார்க்கிறோம். ஒரு பொற்காலம் இஸ்ரவேல் தேச மக்களுடைய வாழ்க்கையிலே அல்லது அரசியல் வாழ்விலே ஒரு பொற்காலமாக சாலமோனின் காலகட்டம் அமைந்திருந்தது. ஆனால் அதற்கு பின் தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்ட பின்னதாக இன்னும் ஒரு பொற்காலம் உதயமான நாட்கள் என்று சொல்லலாம் இந்த இரண்டாவது யெரொபெயாமின் காலகட்டம். இரண்டாவது யெரொபெயாமின் காலகட்டம். ஆகவே யெரொபெயாம் என்ற பெயரோடு வாழ்ந்து அவிதமாய் ராஜ்யத்தை ஸ்தாபித்த அதே ராஜாவினுடைய பெயரோடு இன்னொருவன் ஆட்சி நடத்துகிற காலகட்டம். ஆகவே அந்த காலகட்டம், அதாவது மறுபடியும் யெரொபெயாம் என்ற பெயரோடு இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு ராஜா ஆளும் காலகட்டம் தான் இஸ்ரவேல் வரலாற்றிலே மற்றொரு புதிய பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. காரணம், அவருடைய தேசிய வாழ்க்கையிலே அதிகமான வளர்ச்சியை அடைந்த காலகட்டம். ஒன்று, அவர்களுக்கு உலக பிரகாரமான பொக்கிஷங்கள், செழிப்புகள் வளர்ந்த ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். பொருளாதார ரீதியிலே தேசம் செழுமை அடைந்தது. இரண்டாவதாக, விவசாய துறையிலே அவர்கள் மிகவும் முன்னேற்றம் அடைந்தார்கள். தானிய விளைச்சல் அதிகமாய் இருந்த ஒரு காலகட்டம். மூன்றாவதாக, அவர்களுக்கு இருந்த மிலிட்டரி செக்யூரிட்டி அல்லது இராணுவத்தின் பாதுகாப்பு என்று சொல்லலாம். ஆகவே அந்த யெரொபெயாம் இரண்டாம் ராஜாவின் காலகட்டம் தான் சாலமோனுடைய காலகட்டத்திற்கு பின் தேசம் மிகப்பெரிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடைந்த காலகட்டம். தேசத்தினுடைய எல்லைகள் இன்னும் விஸ்தாரமாக்கப்பட்ட காலகட்டம். அதை போல வல்லரசுகள் அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தாமல் அவர்கள் தங்களுடைய
செங்கோலை செலுத்துகிற ஒரு காலகட்டம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு காலகட்டம் தான் ஓசேயாவை கர்த்தர் அந்த ஊழியத்திற்கு அழைத்ததை நாம் சிந்தித்தோம். ஆனால் அவர்களுக்கு இருந்த உலக பிரகாரமான அவர்களுடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய ஐஸ்வர்யங்கள் அவர்களை தேவனை விட்டு அகலச் செய்ததாக நாம் சிந்தித்தோம். தேவனை விட்டு அகலச் செய்கிற அளவுக்கு தெய்வீக ஆசீர்வாதங்களை அவர்கள் தவறாக பயன்படுத்தினார். தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அது தேவனால் வருகிறது என்று உணராமல் போனால் நிச்சயமாக நாம் ஆன்மீக நிலைமையிலே வீழ்ச்சி அடைவதற்கு ஏது உண்டு என்பதை ஞாபகம் கொள்ள வேண்டும். நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தினின்று உண்டாகி அல்லது பரலோகத்தில் உண்டாகி அந்த பிதாவினிடத்தினின்று இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்குள்ளதெல்லாம் ஆண்டவர் தந்தது என்ற உணர்வு அற்று நாம் வாழும் பொழுது நம்முடைய ப்ராஸ்பெரிட்டி, நம்முடைய செக்யூரிட்டி இவைகள் எல்லாம் என்னுடைய பராக்கிரமத்தினால், என்னுடைய படை பலத்தினால், என்னுடைய மதிபலத்தினால் வந்தது என்று ஒரு விசுவாசி நினைக்கும் பொழுது அவன் ஆன்மீக வீழ்ச்சியை அடைவது உறுதி. இதுதான் இங்கே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்கள் அப்படிப்பட்ட உச்சகட்ட ஆசீர்வாதத்திலே இருக்கும் பொழுது அவர்கள் உலக பிரகாரமாக ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் இருந்த நாட்களில் தான் அவர்கள் ஆன்மீக வறுமையிலே அவர்கள் விழுந்து போனார்கள். அவர்கள் தேவனை மறந்தார்கள். தேவனை அவர்கள் மறப்பது மட்டுமல்ல, அவர்கள் புறக்கணித்தார்கள். மூன்றாவதாக தேவனை அவர்கள் வெறுத்தார்கள் என்று நாம் சிந்தித்தோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் ஓசியா என்னும் தன்னுடைய தீர்க்கதரிசியை மக்கள் மத்தியிலே அனுப்புகிறதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஓசியாவை குறித்து சொல்ல வேண்டுமானால் அந்த தீர்க்கதரிசி அவன்தான் இஸ்ரவேல் தேசத்திற்கு அனுப்பப்பட்ட கடைசி தீர்க்கதரிசி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த தீர்க்கதரிசியை குறித்து சொல்லும் பொழுது ஹோசையா, the prophet Hosea is the deathbed physician of Israel என்று சொல்வார்கள். என்று சொன்னால் இஸ்ரவேலுடைய சாவின் படுக்கையிலே அவனுக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லலாம். So he was a deathbed prophet என்று சாதாரணமாய் சொல்வார்கள், or deathbed physician என்று சொல்லலாம். கடைசியாக தேவன் அந்த ட்ரீட்மெண்டை கொடுக்கிறார். அவன் பிழைப்பது அரிது என்ற நிலைமை வந்திருக்கிறது. ஒருவேளை கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்கள் தப்பி வருவது மிக சகஜமாகிவிட்டது. ஆனால் ஒரு சிலர் அதிலே சிக்கிவிட்டால் அவர்கள் மிகப்பெரிய ஆபத்திற்குள்ளாக அவர்கள் சென்று விடுகிறதை நாம் பார்க்க முடியும். மரணம் அவர்களை முற்றிலுமாய் எடுத்துக்கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால் அவர்கள் அந்த இறுதி கட்டத்திலே வந்து நிற்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்காக கடைசி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை போலதான் இஸ்ரவேல் மக்களுடைய சாவின் வாழ்க்கை அல்லது சாவுக்கு போகிற அவருடைய மரணத்திற்கு அவர்கள் அடையக்கூடிய அந்த நேரத்தில் இதோ தேவன் மறுபடியும் கடைசியாக ஒரு எக்ஸ்பர்ட் பிசிஷியன், மிகவும் கைத்தேர்ந்த ஒரு தீர்க்கதரிசியை, மிகவும் சாமர்த்தியமுள்ள தீர்க்கதரிசியை, மிகவும் பக்குவமான ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களை குணமாக்கும்படியாக அவர் முயற்சிப்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவ்விதமாய் அவர் அந்த ஊழியத்தை தேவ சித்தத்தின்படியாக அவர் நிறைவேற்றியும் கூட இந்த மரண படுக்கை நின்று இஸ்ரவேல் மக்களை மீட்க முடியவில்லை. அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் என்பது துக்கமாயிருக்கிறது. யோசியா தீர்க்கதரிசி தன் ஊழியத்தை முடித்து, அதாவது தீர்க்கதரிசன ஊழியத்தை முடித்து 30 வருஷங்கள் கழித்து இந்த தேசம் அசீரியாவுக்கு, அதாவது BC 722 அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். ஆகவே அந்த கடைசி நேரத்திலே தேவன் பேசுகிற வார்த்தைகளை தான் நாம் இப்பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நமக்கும் ஒரு நல் எச்சரிப்பாக, ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. தேவன் நம்மை கைவிட மனதற்றவர்கள். நாம் அடுத்த அதிகாரத்திலே, அதாவது 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 11
8ஆம் வசனத்தை தயவாக வாசிப்போம். 11:8. எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல் வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. போதும். இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கவனித்தீர்களா? தேவனால் அவர்களை அழிக்கவும் முடியல, அவர்களை நேசிக்கவும் முடியல. பொதுவாக சொல்வார்கள் அல்லவா, மலையாளத்தில் சொல்வார்கள், മധുരിച്ചിട്ട് തുപ്പാൻ പറ്റുന്നില്ല, കഴിച്ചിട്ട് ഇറക്കാനും പറ്റുന്നില്ല என்று சொன்னால், மெல்லவும் முடியல, துப்பவும் முடியல. மென்னு சாப்பிடலாம் நினைக்கிற ஒரு பொருள், ஆனால் மெல்ல பார்க்கும் பொழுது அது கசக்கிறது. துப்ப பார்க்கும் பொழுது அந்த பொருள் மிக மேன்மையானது, நன்மையானது என்ற எண்ணத்திலே அதை வெளியே துப்பவும் முடியல. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்த நிலைமை, in an embarrassing condition. God was in an embarrassing situation. He could not spew them out, neither he can swallow. இதுதான் ஆண்டவருடைய நிலைமை. என்ன செய்வேன்? இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், நான் அவர்கள் கணவனாக கை கொடுத்தேன், அவர்களை வழிநடத்தி வந்தேன், அவர்களை போஷித்தேன், கடைசி வரைக்கும் அவர்களை கொண்டு போவதற்காக நான் ஒப்பந்தமும் உடன்படிக்கையும் செய்தேன். ஆனாலும் இப்படி இருக்கிறார்களே, தேவன் எப்படி கைவிட முடியும்? எப்பிராயீமே, நான் எப்படி உன்னை கைவிட முடியும்? ஆகவேதான் தேவன் இந்த இடத்துல தன்னுடைய தீர்க்கதரிசியை அந்த ஊழியத்தை நிறைவேற்றி எப்படியாகிலும் தன் பிள்ளைகளை தன் மார்போடு அணைக்கணும், அவருடைய அன்பை பெறணும், அவர்களோடு கூட வாழணும், அவர்களோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவர் விரும்பினார். ஆனால் அது கைகூடிற்றா? இல்லை என்றுதானே சொல்ல வேண்டும். இங்கே நான் வாசிக்கிற வசனத்தின் மூலமாக 10ஆம் வசனத்திற்கு நான் திரும்புகிறேன். நான் அவர்களை 10:10 நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த 2 வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள். கடந்த முறை நாம் அந்த வசனத்தை சிந்தித்து நாம் நிறைவு செய்தோம். அவர் சொல்லுகிற வார்த்தை 10ஆம் வசனம் வரைக்கும், 1ஆம் வசனம் துவக்கி 10ஆம் வசனம் வரைக்கும், 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் உள்ள பகுதி ஒரு பகுதியாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தில் கடைசியில நியாய தீர்ப்பை சொல்லி முடிப்பதை நாம் பார்ப்போம். இந்த பகுதியை சிந்திக்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு விவசாய பண்ணையினுடைய ஒரு தொழிலாளியோ அல்லது முதலாளியோ பயன்படுத்துகிற வார்த்தைகளையும் சொற்களையும் தான் ஆண்டவர் இங்கே பயன்படுத்துகிறார். ஆகவே நிறைய அக்ரிகல்ச்சரல் அலிகாரிஸ் அண்ட் ஆல்சோ இந்த ஃபார்ம், அதாவது ஒரு விவசாய பண்ணையில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை தான் நாம் அங்கே இந்த 10ஆம் அதிகாரத்திலே அதிகமாய் பார்ப்பதாக நான் சொன்னேன். ஆகவே இஸ்ரவேல் ஒரு திராட்சை செடியாக இருக்கிறதை குறித்து மெட்டபராக அங்கே சொன்னதையும் சிந்தித்தோம். இந்த திராட்சை செடியை கர்த்தர் நட்டார், அவருடைய தேசத்திலே நட்டார், அவர் அதை போஷித்தார், பாதுகாத்தார், பராமரித்தார். ஆனாலும் அது கனி கொடுத்தது. ஆனால் அந்த கனியினுடைய நன்மை படைத்தவருக்கோ நட்டவருக்கோ கிடைக்கவில்லை, மாறாக அந்நியனுக்கு அந்த நன்மை சென்றடைகிறது. அதாவது இன்று இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்காக நாயகனாய் தெரிந்து கொண்ட பாகால் என்னும் அந்த விக்கிரக தெய்வத்திற்கு அவர்கள் அதை படைக்கிறார்கள். எந்த நன்மையை கர்த்தர் கொடுத்தாரோ, எதனாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, தந்தவரை மறந்து அந்நியனுக்கு அவர்கள் ஆராதனை செய்கிறதை குறித்து சிந்தித்தோம். ஆகவே இந்த வைன், இஸ்ரவேல் என்ற தேசம், இட் ஹஸ் பிகம் an empty wine என்று ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது. empty wine என்று சொல்வதன் பொருள் நான் சொன்னேன். அவர்கள் empty wine அல்ல, அவர்கள் கனி கொடுக்கிறார்கள், ஆனால் they have emptied their own fruits. தங்களுடைய கனிகளை தாங்களே புசிக்கிறதை பார்க்கிறோம். தங்களுக்காக அதை பயன்படுத்துகிறார்கள். அது எதற்காக பயன்படுத்தினார்கள்? தங்களை நேசிப்பதாக பொய் சொன்ன அந்த நாயகர்களுக்கு அவன் காணிக்கையாக்குகிறதை குறித்து சிந்தித்தோம். ஆகவே இந்த திராட்சை செடியினுடைய நிலைமையை குறித்து சொல்லித்தான் கடைசியில தண்டனையை சொல்லுவதை பார்க்க முடியும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவர்கள் உலகத்தின் நன்மைகளுக்காக, உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக, உலகத்தினுடைய மேன்மைகளுக்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எச்சரிப்புண்டாக இதை நினைத்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது.
நாம் அறிவோம், ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களிலே, அவருடைய வருகை நாட்களிலே நாம் எச்சரிப்பாயிருக்க வேண்டும். காரணம், அநேகர் பெரும் திண்டியினாலும் லௌகீக கவலைகளினாலும் அங்கே அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இது மனிதனை பொறுத்தமட்டில் நாம் உலகத்தில் வாழும் பொழுது நாம் அறியாமலேயே உலகமயமாய் மாறுவதையும் வாழ்வதையும் நாம் உணர வேண்டும். அதிக கவனமும் எச்சரிப்பும் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த இஸ்ரவேல் மக்களைப் போலவே நாமும் மாறுவதற்கு வாழ்க்கை இருக்கிறது. காரணம், உலகத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு புரியாத நிலைமையிலே உலகத்தோடு கிட்டி சேர்ந்து உலகத்தோடு ஒட்டி கொள்ளுகிற நிலைமைக்கு இன்றைய விசுவாச சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே ஆண்டவர் நமக்கு இந்த எச்சரிப்பை கொடுத்து விட்டு நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவருக்காக படைக்கிற அந்த நிலைமையிலே மனப்பூர்வமாய் நாம் தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அவ்விதமாய் கீழே வந்த பொழுது 2ஆம் வசனத்திலே சொன்ன வசனம் ஞாபகம் இருக்கிறது. அங்கு என்ன சொல்லப்பட்டு, அவர்களை தேவன் வெறுக்க காரணம் பிகாஸ் ஆஃப் their divided heart. அவருடைய இதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறதாக வாசித்தோம். the danger of the divided heart என்று ஞாபகப்படுத்தினேன். நம்முடைய இருதயம் பிரிக்கப்பட்டிருந்தால் அதன் பொருள் நமக்கு ஒரு deceiving heart, a heart of deception, a heart of slippery, அல்லது a heart that cannot be relied upon. மற்றவர்கள் நம்ப முடியாத தன்மைக்கு தான் divided heart என்று சொல்லுகிறது. a hard hearted என்ற நிலைமையை விட a divided heart is more dangerous. காரணம், இந்த hard hearted அப்படியே இருக்க ஒன்று செய்யாது, அது கடின இதயம் ஒன்றுதான் செய்யும். ஆனால் இந்த divided heart என்ன செய்யும் என்று கேட்டால், அங்கொரு கால் இங்கொரு கால் என்று அந்த இதயம் அதை செய்ய ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு பிரிந்திருக்கக்கூடிய இருதயம் இருக்கிறது. காரணம், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? You are the fearers of God or fearers of Jehovah and makers of idols or worshippers of idols. அது சமாரியா தேசத்திலே இந்த மக்கள் குடியேற்றப்பட்ட பின்னதாக அசிரியாவர்களால் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சமாரிய தேசத்தை கொடுத்து அதிலே அவர்கள் வாழ வைக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்கள் செய்தது தான் நாம் வாசித்தோம். அவர்கள் கர்த்தராகிய யெகோவாவை பயப்பட்டார்கள், ஆனால் விக்கிரகங்களை விட்டு விடவில்லை என்று வாசிக்கிறோம். ஆகவே அவர்கள் 2 எஜமான்களுக்கு பணிவிடை செய்வதாக நாம் சிந்தித்தோம். அது சாத்தியமா என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், ஒருபோதும் ஒருவனாலும் 2 எஜமான்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. நீங்கள் நினைக்கலாம், நான் அபிதமாய் செய்ய முடியும். I am expert in serving 2 masters. கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, இல்லவே இல்லை. நீங்கள் ஒருவரைத்தான் சேவிக்க முடியும், மற்றவனை பகைக்கத்தான் முடியும். If you really serve one master, it means that you are hating the other என்றுதான் பொருள் என்று சொன்னார். சோ மனிதனுடைய பார்வையிலே 2ஐயும் சேவிப்பதாக நினைக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் ஒருவரை தான் சேவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒன்று true God or false idols. இது 2 ஒன்றுதான் நீங்கள் செய்யும். ஆனால் இவர்கள் திறமைசாலிகளை போல நாங்கள் அதை செய்கிறோம். இது எதை காட்டுகிறது? ஹிப்போக்ரிசியை காட்டுகிறது, டிசீவிங் ஹார்ட்டை காட்டுகிறது. மற்றவர்களுடைய முன்னணியிலே தெய்வத்தை வழிபடுவதும் இதயத்திலே அவர்கள் விக்கிரகங்களை சேவிப்பதுமாய் இருந்த நிலைமை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முழு மனதான ஒரு ஆராதனை, முழு மனதான ஒரு சேவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அறகுறையானதை கர்த்தர் அருவருக்கிறார். அனலுமின்றி குளிருமின்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஊழியத்தையும் கர்த்தர் வெறுத்து தள்ளுகிறார். அது அவருக்கு நாசியா, அதாவது வாந்தி பண்ணுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதாக நான் பார்க்க முடியும். ஆகவே கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டுமானால் கர்த்தருக்கு மட்டுமே என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது அவரை விட்டுவிட்டு மற்றொன்றை தெரிந்து கொண்டு அதை சேவை செய்யலாம். இதுதான் இந்த டிவைடட் ஹார்ட் என்று சொன்னேன். அதற்கான தண்டனையை கர்த்தர் சொல்லி முடித்தார். 2 பாவங்களின் நிமித்தம் நான் உங்களை தண்டிப்பேன். நான் அந்த 10ஆம் வசனம் சொல்லும் பொழுது 2 வித பாவங்கள் என்று சொல்வதற்கு அந்த எபிரேய நடையை வாசிக்கிறவர்கள் அவர்கள் அதை சற்று புரியாத வார்த்தையாக சொல்லுகிறார்கள். காரணம், அந்த 2 பாவங்கள், அதாவது 10:10 கவனியுங்கள். நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன், அவர்கள் செய்த 2 வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது என்று வாசித்தோம்.
இந்த இடத்தில் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் அவர்களை தண்டிக்க விரும்புகிறார் என்று வாசித்தோம். நான் போன முறை சொல்லும் பொழுது சொன்னேன், அது தண்டனை என்ற வார்த்தை அல்ல, chastising என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். chastising என்று சொன்னால் I want to discipline them, I want to instruct them, and I want to admonish them, I want to correct them, I want to take them back to me. அப்போ தண்டனை என்று சொல்கிற வார்த்தையில தமிழிலே தண்டிப்பேன் என்று போட்டதினாலே ஒரு குழப்பம் ஏற்படலாம். தேவனை பொறுத்தமட்டில் நாம் புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், நான் நினைக்க 33ஆம் வசனம் நினைக்கிறேன், அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை அவர் சஞ்சலப்படுத்துவதில்லை, அவர் வேண்டுமென்றே அவர்களை துக்கப்படுத்துவதில்லை, தண்டிப்பதில்லை. முடியாத நிலைமைக்கு வரும் பொழுதுதான் அவர் தன்னுடைய விளாட்டுகளை எடுக்கிறதாக நான் பார்க்கிறோம். ஆனால் தேவன் ஒரு பிதாவாய் இருப்பதினாலே தன் பிள்ளைகளை அழிப்பதற்கு அவர் விருப்பம் இல்லை, மாறாக அவர்களை சிட்சித்து என்று சொன்னால் பாலர்கள் பெறுகிற அந்த பால சிட்சைகளை அவர்களுக்கு கொடுத்து திருப்பும்படியாய் விரும்புகிறார். ஆகவே நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன் என்று சில வார்த்தையில in my own time I am pleased to correct them. நான் என்னுடைய காலத்திலே என்னுடைய வழிகளிலே எப்படியாகிலும் அவர்களை திருத்தத்தான் போகிறேன். I want to get them back. எனக்கு அவர்கள் வேண்டும், அவர்கள் விட மனசில்ல, எனக்கு வேண்டும் என்று சொல்லி திருத்தும்படியாக விரும்புகிறதை நாம் சிந்தித்தோம். ஆனால் 2 வித பாவங்கள் என்று சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை ஆங்கிலத்திலே ஃபரோஸ், 2 ஃபரோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் சிந்தித்தோம். இந்த வார்த்தை ஏற்கனவே வந்திருக்கிறது. நாம் படித்த பொழுது அந்த வார்த்தை ஃபரோஸ் என்ற வார்த்தை வந்த இடம் நமக்கு தெரியும். அவர்கள் விதை விதைக்கும் பொழுது எது முளைக்கும் என்று சொல்லுகிற இடத்திலே 8ஆம் வசனம், இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களில் முளைக்கும் என்று வாசிக்கிறோம். அங்கே அதே போல அந்த ஃபரோஸ், அதாவது படைச்சால்கள் என்ற வார்த்தை தான் ஆங்கிலத்திலே ஃபெரோஸ் என்று சொன்னால் படைச்சால்கள். அந்த படைச்சால்கள் என்ற வார்த்தை தான் இங்கும் பயன்படுத்த 2 படைச்சால்களின் நிமித்தம் நான் அவர்களை தண்டிப்பேன் என்றுதான் ஆங்கில மொழிபெயர்ப்பின்படியாக நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் அதனுடைய மூல மொழியை பார்க்கும் பொழுது 2 ஃபரோஸ் என்றல்ல, அங்கே சொல்லுகிற வார்த்தை 2 அவர்களுடைய 2 கண்களினாலே, அந்த இடத்திலே அந்த ஹீப்ரு வார்த்தை ஐயின் என்ற வார்த்தையின் என்றுதான் ஐ என்ற ஆங்கில எழுத்து வந்ததாக நம்பப்படுகிறது. ஆகவே கண்கள் என்றுதான் அதற்கு பொருள். அப்படியானால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உங்களுடைய 2 விதமான கண்கள் மூலமாக, அதன் பொருள் because of your 2 different vision, உங்களுடைய கண் பார்வையினாலே, உங்களுடைய 2 different outlook, 2 different mentality, 2 different attitude of your heart, இது நிமித்தமாக நான் உங்களை தண்டிப்பேன் என்று, அல்லது சிட்சிக்க போகிறேன், திருத்த விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே 2 வித பாவங்கள், அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அவர்களை சிட்சிப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவர்களுடைய 2 விதமான மனோபாவங்கள் அல்லது 2 விதமான தவறான பார்வைகள், ராங் வியூஸ் என்றுதான் சொல்ல முடியும். அப்படியானால் அது என்ன என்பதை அங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் நாம் அதை பொதுவாக சிந்திக்கும் அவர்கள் செய்த 2 தவறுகள், 2 தப்பிதங்களான காரியங்கள் என்ன என்று பார்த்தால் நாம் அதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நான் அதை உங்களுடைய கவனத்திற்காக இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இது எதை குறிக்கிறது என்று எந்த பண்டிதர்களும் தெளிவாக அல்லது அவர்கள் அதை புரிந்து கொண்டு சொல்ல முடியாது. நாமும் அதை வாசித்தால் நமக்கு தெரியும். ஆனால் இது என்ன பாவம், என்ன எப்ராயிமினுடைய 2 பாதகங்கள் என்ன என்று பார்த்தால், ஒரு சிலர் சொல்லுவது என்னவென்று கேட்டால், பிகாஸ் ஆஃப் த 2 calves, 2 கன்று குட்டிகளுடைய பாவங்கள். காரணம், நாம் வாசிக்கிறது போல அந்த 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 29, First Kings 12:29 அங்கே அந்த யெரோபியாம் என்னும் ராஜா, அவன் பெத்தேலிலே ஒரு கன்றுக்குட்டி, தானிலே ஒரு கன்றுக்குட்டி, அதாவது தேசத்தினுடைய வடகோடியிலே ஒன்று, தேசத்தினுடைய தென்கோடியிலே ஒன்று என்று சொல்லி தேசத்தினுடைய 2 எல்லைகளிலும், உச்ச எல்லைகளிலே அவன் அந்த விக்கிரகங்களை ஸ்தாபித்ததாக பார்க்கிறோம். ஆகவே அந்த 2 கன்றுக்குட்டிகளை வழிபட்டது 2 பாதகம் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது அவ்வளவு சரியான ஒரு நிலைமையாக எனக்கு தெரியவில்லை.
இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜெரமியா 2:13. அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை கூட சேர்த்து வாசிப்பது நல்லது. தயவாக வாசிப்போம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். பாருங்கள், இங்கு எரேமியா சொல்லுகிறவார் 2 பாவங்கள். என்ன பாவம் என்று கேட்டால், நன்மையானதை அவர்கள் புறக்கணித்து தீமையானதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நன்மையானதை அவர்கள் வெறுத்து தீமையானதை அவர்கள் நேசிக்கிறார்கள். நன்மையானதை நன்மை என்று புரிந்தும் நன்மையானதை வேண்டாம் என்று சொல்லி, தீமையானது தீமையானது என்று அறிந்தும் தீமையானதை அவர்கள் தங்களுக்கென்று எடுத்துக் கொள்கிறதை பார்க்க முடியும். இந்த இடத்திலே நீங்கள் சிந்தித்தால் இஸ்ரவேல் மக்களுடைய பாவம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். காரணம், பிற ஜாதிகள் எப்பொழுதுமே அவர்கள் விக்கிரகங்களை தான் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஜீவனுள்ள தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு சரியாக எட்டவில்லை. அவர்கள் அதற்கு ஒருவேளை முயற்சிக்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஜனத்தின் மத்தியிலே தேவன் தன்னை பூரணமாக வெளிப்படுத்தி இருந்தார். அதாவது தேவனை கிட்ட பெற்ற ஜாதி, தேவனை முழுமையாய் அறிந்த ஜாதி. God has fully revealed himself to this great nation called Israel. ஆகவே அந்த நிலைமையிலே இஸ்ரேல் மக்கள் பேறு பெற்றவர்கள். They are a blessed nation because they know the real and the living and the loving God. அவர்களுக்கு தெய்வீக அறிவு கொடுக்க பெற்றது. ஆனால் புறஜாதி மக்கள் விக்கிரகங்களை வழிபட்டது அது தவறு என்று சொன்னாலும் கூட ஓரளவில் அவர்கள் அது தவறாக எண்ணவில்லை. Because they haven't been given the right knowledge and revelation concerning God. ஆனால் இந்த ஜனம் என்ன? இவர்கள் ஆதி முதற்கொண்டு தேவனை அறிகிற அறிவை பெற்றவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரு அற்புதமான தகப்பன். ஈசாக்கு நான் வாசிக்கிறது போல அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அவனுடைய பயபக்திக்குரியவர் தான் யாக்கோபு என்று தேவன் என்று ஈசாக்கு. யாக்கோபு அமிதமாய் தேவனுடைய சமூகத்திலே கருணையும் கிருபையும் பெற்றவன். ஆகவே தெய்வத்தை அறிந்த முற்பிதாக்களுடைய ஒரு சந்ததி இவர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? அறிந்தும் அந்த தெய்வத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள். புறஜாதிகள் அறியாமல் விக்கிரகங்களை சேவித்தார்கள். ஆனால் இவர்களோ அதை அறிந்தும் அவரை ருசித்தும் அவரை வேண்டாம் என்று மறுதலித்தார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜீவன் உள்ள தண்ணீரை, அந்த ஜீவ தண்ணீரை அவர்கள் குடிக்காமல், அதை குடித்தவர்கள் அனுபவித்தவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு அது கசக்கிறதோ தெரியவில்லை. பாருங்கள், எவ்வளவு துக்ககரமான ஒரு சூழ்நிலை. அதற்கு பதில், சரி அவர்களுக்கு அது தண்ணீர் வேண்டாம், நீங்கள் என் தண்ணீரை குடிக்க வேண்டாம் என்று இருந்தால், உங்க தண்ணீர் நாங்கள் குடிக்க மாட்டோம் என்று மட்டுமல்ல, நாங்கள் எங்கள் சொந்த வழியிலே எங்களுக்கு தண்ணீரை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். We don't want you. We don't want your provisions. We don't want your blessings. எங்களுக்கு நாங்கள் போதும். எங்களுக்காக நாங்கள் தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு, தொட்டிகளை உண்டு பண்ணுவதற்கான எல்லா திறமையும் ஞானமும் எங்களுக்கு உண்டு. எங்களுக்கு தெய்வம் வேண்டாம். இவருடைய தப்பு என்ன? 2 பாதகம் என்ன? ஒன்று, நன்மையானதை புறக்கணிப்பது, அது முதற் பாவம். இரண்டாவது, தீமையானதை தெரிந்து கொள்ளுதல், இரண்டாவது பாவம். இதுதான் இங்கே 2 பாதகங்கள் என்று குறிப்பாக சொல்வதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். நமக்கு தெரிந்த ஒரு வேத பாகம் தயவாக வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம். தினேஷ் கொஞ்சம் வாசி. ஐசாயா 5:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. கவனியுங்கள், தேவனுடைய perverting the standards of God. தேவனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன செய்யறாங்க? பெர்வர்ட் பண்றாங்க. நன்மையை பார்த்து இது தீமை, தீமையை பார்த்து என்ன சொல்றாங்க? இதுதான் நன்மை. எவ்வளவு இன்றைக்கு
வேறுபட்ட விசுவாசிகளின் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உலகத்தால் கூட தவறு என்று சொல்லுகிற காரியங்கள் விசுவாசி இன்றைக்கு நன்மை என்று கருதி அதை பின்பற்றுகிறார்கள். அநேக காரியங்கள் ஆண்டவர் லூக்காவிலே சொல்லும் பொழுது இப்படி சொன்னார், மனுஷனுக்கு முன்பாக மேன்மையா எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருக்கத்தக்கதாய் இருக்கிறது. What is pleasing to the eyes of men is abomination in the sight of God. ஆனா இன்றைக்கு அநேக விசுவாசிகள், விசுவாச குடும்பத்தினர், அநேக ஸ்தலம் சபைகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு தெய்வீகமானதை அவர்கள் தீமை என்று சொல்லி தங்கள் முற்பிதாக்கள் மூலமாக கொடுக்க பெற்ற தெய்வீகமான நன்மைகளை அவர்கள் தள்ளி அருவருத்து தேவனால் வெறுக்கப்பட்ட தீமைகளை அவர்கள் நன்மை என்று சொல்லி கடந்து போகிறதை பார்க்க முடியும். இது முற்பிதாக்கள் சீ என்று சொல்லி, கசப்பு என்று சொல்லி, அவர்கள் அது கசப்பு என்று சொல்லி அவர்கள் துப்பினார்களோ அதை இன்றைக்கு தித்திக்கிறது என்று சொல்லி வாயில சுவைக்கிற விசுவாசிகள். அதை போல நான் வாசித்த பொழுது இருட்டை அவர்கள் வெளிச்சமாக்குகிறார்கள். எது இருள் என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்டு வெளிச்சத்திற்கு வந்தார்களோ, அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வந்தார்களோ, இன்றைக்கு அதே விசுவாசிகள் ஆச்சரியமான ஒளியை விட்டு அந்தகாரத்தின் கிரியைக்குள்ளாக கடந்து போகிறார்கள். அந்தகாரத்தை அவர்கள் அற்புத வெளிச்சமாய் பார்க்கிறார்கள். அற்புதமான ஒளியை அவர்கள் அந்தகாரமாய் நினைக்கிறார்கள். கிறிஸ்தவத்தினுடைய பரிதாப நிலை இது. கடைசி காலம் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. பிரியமானவர்களே, இப்படி உலகத்தை நேசிக்கிற ஒரு கூட்டம் இந்த யுகத்திலே வந்திருக்காது என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவிற்கு உலகம் 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 உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அப்படியே கை கொள்ளுகிற விசுவாசிகள். ஒரு வேறுபாடும் உலகத்திற்கும் எனக்கும் இல்லை போல் தெரிகிறது. கூடிய மட்டும் உலகத்தோடு ஒத்து போக விரும்புகிற விசுவாசிகள். ஆனால் வேதம் ரோமர் 12:1-2 ஆண்டவருடைய வெளிப்படுதலை நாம் பார்க்கிறோம். ஒருபோதும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நாம் பகுத்தறிய வேண்டும். அந்த பகுத்தறிவின் மூலமாக நாம் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் என்ன ஆயிற்று? தேவ சித்தத்தை அறிய வேண்டுமானால் உலகத்தினின்று வேறுபடுத்தப்பட்டு தனிமையாய் தேவனோடு இருக்க வேண்டும் என்பதை உணராத விசுவாசி. நான் அதை வேதனையோடு தான் சொல்லுகிறேன், யாரை குற்றப்படுத்த சொல்லவில்லை. இந்த நாட்கள் இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகள் லாக்டவுனில் வாழ்வது நல்லது. Let God separate them from the world. அதுக்காகத்தான் இத்தனை நாட்களும் உலகத்தினின்று பிரித்தெடுக்கப்படுவதற்காக தேவன் நம்மை அடைத்து வைத்தார் என்று நான் நம்புகிறேன். இனி உலகம் வேண்டாம், உலகத்தில் உள்ளதும் வேண்டாம் என்று சொல்லத்தக்கதான நிலைமையில நாம் மாறணும், நாம் வாழணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உலகத்தோடு உலகமாய் போகிற நிலைமை அதுதான் இங்கே வாசித்த உலகத்தில் உள்ளதை நன்மை என்று சொல்லி, அதாவது பிசாசு எது நல்லதுன்னு சொல்லுதோ அதுதான் நமக்கு நல்லது. ஆண்டவர் எது தீமை என்று சொல்லுகிறதோ அது நமக்கு நன்மையாய் தெரிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து அதிகமாய் செயல்படுவோம். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் உலகத்தை வெறுக்க நாம் கற்றிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்வார்கள், உலகத்தை காட்டி எவ்வளவு அழகாய் இருக்கிறது, உலகத்தின் பொருட்களை காட்டி எவ்வளவு மேன்மையா இருக்கிறது. ஏன் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கல்வி கூட, எஜுகேஷன் கூட, எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கருத்தாய் போதிப்பது உலக கல்விதானே. காரணம் என்ன? ஆண்டவரை அறிகிற அறிவை விட உலகத்தை அறிந்தால், உலகத்தின் கல்வியை கற்றால்தான் உலகத்தில் செல்வ செருக்கோடு வாழ முடியும், சம்பிரமமாய் வாழ முடியும், சுபிட்சமாய் வாழ முடியும். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் தான் அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த உலகத்தை பார்த்து அதுதான் தெய்வம் என்று சொல்லி தெய்வத்தை பார்த்து வேண்டாத நிலைமைக்கு சொன்னால் அது மகா பாவமாக எண்ணப்படுகிறது. இந்த ரெண்டு பாதகங்களை குறித்து நான் அதை சொல்லிக் கொண்டு வந்தேன். மூன்றாவதாக இவர்களை குறித்து சொல்லுகிற அந்த 2 பாதகங்கள் இதுவாயிருக்கும் என்று நான் அமிதமாய் சூசகமாக நினைக்கிறேன். அவர்களுடைய பாதகம் 2 பாவங்கள், 2 ஃபரோஸ், 2 வியூஸ் அல்லது 2 பார்வைகள், அதுதான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதில் என்ன என்று கேட்டால் மூன்றாவதாக அதன் அர்த்தத்தை சொன்னார். ஒன்று, their physical adultery and the spiritual adultery. அவர்கள் சரீரத்திலே செய்கிற வேசித்தனம், அதுதான் அந்த நாட்களில் நடந்த மிகப்பெரிய பாவம். சரீரத்திலே அந்த
முந்தின வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும். அவருடைய மகள்கள், அவருடைய பெண் பிள்ளைகள் வேசித்தனம் செய்கிறார்கள், மருமக்கள்மார்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் என்று அவிதமாய் சொல்லப்படுகிறது. அவர்கள் வேசிகளோடு அலைகிறார்கள், தாசிகளோடும் அவர்களுக்கு பங்குண்டு வாசிக்கிறோம். இது சரீர பிரகாரமான சரீர விபச்சாரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் விக்கிரகங்களை போய் சேவித்தார்கள். அது அவருடைய ஸ்பிரிச்சுவல் அடல்ட், ஆவிக்குரிய வேசித்தனத்தை அது காட்டுகிறது. இஸ்ரேல் மக்கள் பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரியில இருந்ததை பார்க்க முடியும். இது 2 நிமித்தமாகவும் அவர்கள் கட்டப்படுவார்கள். நான் இங்கே சொல்லும் பொழுது, நான் சொன்னேன் கடந்த முறை சொல்லும் பொழுது, பாவத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றல், it can bind you with the cords that you cannot never break. பாவம் என்பது ஒரு கயிறு போல. ஆனால் நாம் ஒரு பாவத்தை செய்யும், விசுவாசி ஒரு பாவத்தை செய்யும் பொழுது to be very careful because you are binding yourself. அந்த பாவம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை ஒரு முறை கட்டினால் then you can never break it, another bound will come. இன்னொரு கட்டு வரும், அப்போ அதிக பலனடைகிறது. அதற்கு பின் கடைசியாக you can never escape, you will lose your freedom and liberty, you will become a bond slave to sin. கட்டப்படுகிறது. பாவம் அது விதைக்கிற விதையை போல இருக்கிறது. பாவம் விதைக்கு சமானமாக அடுத்த பகுதியில் சொல்லப்படுகிறது. ஆனால் பாவம் கட்டுகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே பாவத்தை பாவமாய் பார்த்து கொள்ளுங்கள். சின்ன பாவம் பெரிய பாவம் என்ற வித்தியாசம் இல்லை. எந்த பாவமும் நம்முடைய சுதந்திரத்தை அது அழித்து விடும். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தால் கட்டப்பட்டு கைகால் அசைக்க முடியாமல், நம்முடைய சிந்தனையை சிந்திக்க முடியாமல் கட்டப்படுகிற நடைப்பிணங்களாக, பிசாசினுடைய அடிமைகளாக நாம் மாறிவிடுவோம். ஆகவே பாவம் கட்டும் பிரியமானவர்களே. அது சிந்திக்கும் பொழுது பாவம் பிறக்கிறது, அது நம்மை கட்டிவிடும். நாம் செயல்படும் பொழுது பாவம் நம்மை கட்டும். ஆகவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் மற்ற காரியங்களை செய்யும் பொழுது, பிறரோடு ஈடுபடும் பொழுதும் அந்த பாவம் வருமானால் அது அவர்களை கட்டுவதில்லை. Any sin that we commit against God and man that binds ourselves, மற்றவர்களை கட்டுவதாக நினைக்கிறோம், இல்லை, அது நம்மையே கட்டி கடைசியிலே நம்முடைய கைகளுக்கு சங்கிலி போடுகிறதாக, பிசாசினுடைய அடிமை கூட்டமாக மாறிவிடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அமிதமாய் பாவம் கட்டும் பொழுது என்ன நடக்கும்? இங்கே வாசிக்கிற வசனத்தின்படியாக அவர்களை நான் கட்டும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள். ஜனங்கள் என்று சொல்லுகிறது பிற ஜாதிகளாகிய the other nations in the world. என்ன அர்த்தம் இதற்கு? ஏற்கனவே வாசித்த வசனத்திலே நீங்கள் புரிந்திருப்பீர்கள். கிபெயாவிலே நடந்த பாவம், பென்யாமின் கோத்திரத்தாருடைய அந்த கொடும் பாவத்தை குறித்து ஏற்கனவே சொல்லிவிட்டார். அந்த இடத்துல என்ன நடந்தது நமக்கு நன்றாக தெரியும். கொடுமையான ஒரு காட்சி. அந்த பாதகம் செய்தவர்கள், அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்க பெற்ற பொழுது மீறி 11 கோத்திரங்களும் கடந்து போய் பென்யாமின் கோத்திரத்தாரிடத்தில் பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, அதை அவர்கள் அறிக்கை செய்யவில்லை. அவர்கள் செய்த குற்றவாளிகளை அவர்கள் பாதுகாத்தார்கள். பாவத்தை பாதுகாத்து அதற்காக அவர்கள் வாதாடுகிறார்கள். நாங்கள் பாவம் செய்யவில்லை, அப்படியே பாவம் செய்திருந்தால் இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு முன்னதாக அடிபணிய மாட்டோம், நீ யார் என்று அவர்களை பார்த்து கேட்கிற அளவுக்கு ரப்பல்யஸாக இந்த மக்கள், பென்யாமீனர்கள் அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். இங்க வாசித்த வசனத்திலே என்ன வாசித்தோம்? 9 வாசிக்கும் பொழுது, கிபியாவிலே அக்கிரமக்காரன் மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை. No one can judge us, no one can punish us, no one can do any harm to us, we may do whatever we like. நாங்க செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருப்போம், நீங்க யாரு கேட்கறதுக்கு என்று அகந்தையாக பதில் சொன்னார்கள். அதற்கு பதிலாக இவர்கள் யுத்தத்திற்கு பலமுறை போன பொழுதும் 11 கோத்திரத்தாரும் தோற்றார்கள். ஆனால் கடைசி யுத்தம் வந்தது. அந்த கடைசி யுத்தத்திலேதான் இந்த பென்யாமீனர்கள் கொல்லப்படுகிறார்கள், ஓடி போகிறார்கள். அவர்களுக்கு பெண்கள் கிடைக்காதபடி அவர்கள் முழுமையாய் அவர்கள் அழிந்து போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். இதனாலே அவர் நின்றார்கள். இங்க வாசித்தோம் அல்லவா, யுத்தம் எங்களை கிட்டாது, யாரும் எங்களை தண்டிக்க முடியாது, நாங்கள் செய்த பாவம் அது நாங்கள் செய்து கொண்டே இருப்போம், கேள்வி கேட்பை நீங்க யார், உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எங்கள் மேல் யுத்தம் கிட்டாது. ஆனால் நடந்தது என்ன?
கடைசியில யுத்தம் கிட்டிற்று, தண்டிக்கப்பட்டார்கள். பெண்கள் இல்லாமல் அந்த கோத்திரமே அழிந்து விடும் அளவிற்கு போய்விட்டது. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது, உனக்கு எதிராக நான் ஒரு தேசத்தினின்று பல தேசங்களின்று பலரை கூப்பிட்டு வருவேன். ஒரு எளிய கோத்திரம் பென்யாமின் கோத்திரம், அதற்கு விரோதமாய் 11 கோத்திரங்கள் சென்றது போல இப்பொழுது இஸ்ரவேல் கோத்திரமே, இஸ்ரவேல் மக்களே, உங்களை கட்டி உங்களை கூண்டில் அடைப்பதற்காக அந்நிய தேசங்களுக்கு கட்டிடப் போகிறேன். அவர்கள் வந்து உங்களுடைய பாவத்தை தட்டி கேட்பார்கள். கேட்பதற்கு ஆளில்லை என்று நினைத்தவர்களை நிச்சயமாய் தண்டிக்க நான் அனுப்ப போகிறேன். உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் வந்து உங்களை இழுத்து கொண்டு போவார்கள். வாசித்த வசனம், விரோதமாய் கூடுவார்கள் என்று வாசித்தோம். They are coming to siege you. உங்களை சுற்றி வளைக்க போகிறார்கள். ஏற்கனவே பாவத்தால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், இனி ஒன்றும் செய்ய முடியாது. இனி அந்த பாவத்தின் நிமித்தமாக கட்டப்பட்ட உங்களை சத்துருக்கள் கட்டி இழுத்து கொண்டு போவார்கள். ஆகவே கட்டப்பட்ட பாவத்தினுடைய விளைவு என்ன? மற்றவர்களால் கட்டப்பட்டு என்றென்றைக்குமான வாழ்க்கையை இழக்க போகிறார்கள் இந்த மக்கள். ஆகவே பாவத்தின் மேலுள்ள தேவனுடைய கோபத்தை நாம் இங்கே சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம். 11ஆம் வசனத்தினின்று நாம் கடைசி 15 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கு இன்னொரு மெட்டபராக அதை சொல்ல நான் அதற்கு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இன்றைக்கு சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அந்த இடத்திலே 11ஆம் வசனத்திற்கு வரும் பொழுது, எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறார். இது ஒரு இரண்டாவது மெட்டபர் என்று சொல். முதல் மெட்டபர், அதாவது 10ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களிலே இஸ்ரவேல் கனியற்ற திராட்சை செடி என்றல்ல, கனியை தாங்களே சாப்பிடுகிற திராட்சை செடி என்று ஒரு மெட்டபராக சொன்னதை நான் சொன்னேன், உருவகமாக சொன்னதை நாம் பார்த்தோம். அதாவது இஸ்ரவேல் கனி கொடுக்கிறார்கள், ஆனால் தங்களுக்காக கனி கொடுக்கிற selfish nation. They forgot, they forsook their God. They were providing worship for the strange gods. அதுதான் முதலாவது சொல். அதற்குள்ள தண்டனையையும் இப்ப சொல்லி முடிச்சு விட்டார். இப்பொழுது மறுபடியும் 11 வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் யாராயிருக்கிறார்கள் என்று கேட்டால், அவர்கள் they are well trained heifer. அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் நன்றாய் பயிற்சி பெற்று பழக்கி வைக்கப்பட்ட ஒரு கிடாரி என்று, அங்கே கடாரி என்று நாம் வாசித்தோம். ஆகவே 11ஆம் வசனத்தினின்று கீழ்ப்பகுதிக்கு வர அந்த அடிப்படையிலே ஆண்டவர் வார்த்தைகளை சொல்வதை பார்க்கும். ஆனால் இந்த கடாரி என்று சொல்லும் பொழுதே அந்த இடத்திலும் மறுபடியுமாக ஒரு வயல் நிலத்தினுடைய சித்திரத்தை கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். இமேஜரி ஆஃப் a cornfield, ஒரு வயல் நிலத்தை குறித்து சொல்லுவது போல அங்கே விதைப்பு, அறுப்பு, போரடிப்பு, அது போல எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வயல்வெளியோடு ஒப்பிடுகிறது. அந்த இடத்தில் தான் இந்த கடாரியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இந்த இடத்தில் எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரி. காரணம் என்ன என்று கேட்டால், இந்த போரடிக்கிற கடாரி என்று வாசிக்கிறோம் அல்லவா, போரடிக்கிற கடாரிகள் அவைகள் பிறந்த உடனேயே அது செய்ய முடியாது, அது குட்டியா இருக்கும் பொழுது செய்ய முடியாது. போரடிக்க வேண்டுமானால் அதற்கு சில பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது, நன்றாய் பழக்குவிக்கப்பட வேண்டும். இட் டேக்ஸ் a long time. சாதாரணமாக எடுத்த உடனேயே கடாரிகளை கொண்டு போய் போரடிக்க விட மாட்டார்கள். காரணம், அந்த கடாரிகள் அந்த தானியங்களை கொண்டு வந்து குவித்திருப்பார்கள். அதாவது வயல்வெளியிலே அறுப்பை அறுத்து கொண்டு வந்து த்ரெஷிங் ஃபீல்டிலே அவர்கள் அதை போட்டு வைத்திருப்பார்கள். அதற்கு மேலாக இந்த கடாரிகளை அல்லது மாடுகளை என்ன செய்வார்கள், அவர்கள் நடக்க விடுவார்கள். They were allowed to walk on the harvest produces. அது மேல் நடக்க விடுவார்கள். அது நடக்கும் பொழுது அதனுடைய கால்கள் இந்த தானியத்தினுடைய மேல், தானியம் என்று சொன்னால் அது மற்ற அதனுடைய தோலோடு அதனுடைய தவிடு போன்றவைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல அது மிதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த மிருகத்தினுடைய கழுற்றிலே ஒரு ஸ்லட்ஜ் கட்டப்படுகிறது என்று சொன்னால் உருளை. அந்த உருளை பின்னாலே உருண்டு வரும். அப்ப இந்த மாடு முன்னால் போகும் பொழுது அதற்கு பின்னால் அது ஒரு உருளையை இழுத்துக்கொண்டு இந்த தானியத்தின் மேல், தானியம் என்று சொல்லுகிறது பயிரும் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளியிலிருந்து கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட அந்த அறுப்பின் மேலே இந்த கடாரிகள் அவிதமாய் நடக்கும்.
நடக்கும் பொழுது என்ன ஆகும்? இந்த கடாரி நடந்து கொண்டிருக்கும் பொழுது பின்னால் வருகிற உருளைகள் அந்த தானியத்தை பக்குவப்படுத்துகிறது. பதிர் வேறு பயிர் வேறு என்று மாற்றப்படுகிறது. அப்பொழுது அந்த கடாரியை பொறுத்தமட்டில் தேவன் ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து வைத்ததை நீங்கள் பார்க்க முடியும். வாசிக்கலாம். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த கடாரியை குறித்து சொல்லுகிற அந்த பகுதியிலே பாருங்கள், நாம் வாசிக்கலாம். டியூட்டரோனமி, உபாகமம் 25:4. டியூட்டரோனமி 25:4. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. போரடிக்கிற மாட்டுக்கு ஒரு விசேஷித்த சலுகை என்ன தெரியுமா? அதன் வாயை கட்டக்கூடாது. எவ்வளவு ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவர் யோசித்து பாருங்கள். மற்ற எல்லா மிருகங்களுக்கும் அவைகள் பாடுபடும் பொழுது, உழைக்கும் பொழுது வாய் கட்டப்பட வேண்டும், வாயை திறக்க கூடாது. ஆனால் ஒரு மாடு, ஒரு கடாரி போரடிப்பதற்காக அனுமதிக்கப்படும் பொழுது உருளையை இழுத்து கொண்டு அந்த தானியத்தின் மேல் அது நடமாடும் பொழுது அதற்கு ஒரு சலுகை என்ன தெரியுமா? உழைக்கும் பொழுதே உண்ணலாம். அதாவது பாடுபட்டு பிரயாசப்படும் பொழுது பசி ஏற்பட்டால் எஜமானன் நாளைக்கு அல்லது கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு உணவு போடும் என்று வேண்டாம். அதற்கு பசி எடுத்தால் அப்பொழுதே சாப்பிடலாம். அது எதின் மேல் போரடிக்கிறதோ அதின்று வருகிற அந்த விளைச்சல் என்று அல்லது அந்த ப்ரொடியூஸை அதே உட்கொள்ளலாம். அதற்கு ஊழியம், அதனுடைய ஊழியத்திற்கு ஊதியம் அவ்வப்போது அப்பப்போ கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த ட்ரெயின்ட் ஹீஃபர்ஸ் ஆர் பிரிவிலேஜ்ட் ஹீஃபர்ஸ் என்று சொல்லுகிறேன், சாக்கியம் பெற்றது. ஆனால் இங்க நான் வாசித்தோம், இஸ்ரவேல் மக்கள் யார் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டவர்கள். இப்பொழுது போரடிக்கத்தான் விரும்புகிறார்கள். கர்த்தர் அதை அனுமதித்திருந்தார். அவர்களை போரடிக்கத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். காரணம், இது அந்த ஒரு கவர்னன்டல் ரிலேஷன்ஷிப் தான் காட்டுகிறது. அவர்கள் போரடிப்பதற்காக என்று சொன்ன அர்த்தம் என்ன? அவர்களை தேவன் எகிப்தில் புறப்பட்டு வந்த நாட்களில் நின்று ஒரு மனைவியினுடைய ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருந்தார். அவருடைய மனைவியை போல. அப்போ ஒரு மனைவியை எவ்விதமாய் கணவன் மதிக்கிறாரோ, போஷிக்கிறாரோ, பாதுகாக்கிறாரோ, சலுகைகள் கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறாரோ, அதை போலதான் இஸ்ரவேல் என்னும் ஜாதியை கணவனாகிய யாகுவே பாதுகாத்து அவர்களை போரடிக்கிற அளவுக்கு பயிற்சித்து இருந்தார் என்று சொன்னால், போரடிக்கிறது என்று சொன்னால் மென்மையான பணி. வயலிலே உழுவது போல அல்ல, வயலிலே நுகம் சுமப்பது போல அல்ல. இங்கே வெயில் இல்லை, அருமையான இடத்திலே வயல்வெளி என்று கொண்டு வரப்பட்ட தானியங்களை சாப்பிட்டு கொண்டே வேலை செய்கிற இது ஒரு மனைவியினுடைய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தன்மை, தெய்வீக ஆசீர்வாதம். அந்த இஸ்ரவேல் என்னும் தேவனுடைய மனைவிக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அவள் போரடிக்க பயிற்சிவிக்கப்பட்டவள். காரணம், தெரிந்து கொள்ளப்பட்ட நாள் முதற்கொண்டு அவளுக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுத்து கொண்டே வந்தார். அவருடைய ஆசீர்வாதங்களை பங்கிடுவதற்கு, அவருடைய தெய்வீகமான சிலாக்கியங்களை அந்த ஜனத்திற்கு கொடுப்பதற்காக அவர்களை போரடிக்கிற இடத்திலே தான் கொண்டு வந்து வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் போரடித்தார்கள், அவர்கள் நன்மையை பெற்றார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இப்போதும் என்ன நினைக்கிறாங்க? இப்போதும் வயல்வெளிக்கு போகாமல் ஆசீர்வாதத்தை போரடிக்கும் இடத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். விருப்பம் நல்லதுதான். ஆனால் விருப்பத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? தொடர்ந்து இந்த போரடிக்கும் இடத்தில் இருக்க வேண்டுமானால் அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? அதுதான் அங்கே ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் வாழல, என்ன செய்தீங்க? You have abused the blessings that I have given you. நான் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன செய்தீர்கள்? அலட்சியம் செய்தீர்கள். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகம புத்தகம் 32:15. உபாகமம் 32:15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூளித்து நிலம் துண்டின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். போதும். மிகவும் துக்ககரமான ஒரு வார்த்தை. மோசே தன்னுடைய ஜனத்திற்கு சொல்லுகிற வார்த்தை தான் இது. என்ன சொல்லப்படுகிறது? இந்த இஸ்ரவேல் மக்களை அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அந்த பதப்பிரயோகம் யெஷூரன் என்று சொல்லப்படும். யெஷூரனின் தேவன் என்று தேவன் அழைக்கப்படுகிறார். யெஷூரன் என்று சொன்னால் a name of
என்டியர்மென்ட், மிக பிரியமாய் ஒருவரை நாம் கூப்பிடணும்னா யசூரன் என்று சொல்லுவாங்க. தேவனும் தன்னுடைய ஜனத்தை எப்படி கூப்பிடுகிறார்? யசூரன் என்று சொன்னால் so dear to my heart, you are darling, you are my sweet heart என்று சொல்லுவது போல யசூரன் என்று சொல்லுகிறார். so endeared to the heart of God. யசூரனே, யசூரனே என்று அழைக்கும் பொழுது அன்பை, அவருடைய இதயத்தில் அன்பை கொட்டுவது போல அந்த வார்த்தை யசூரன் என்று அழைத்தார். ஆனால் தேவனுடைய இதயத்தின் ஆசீர்வாதங்களை அளவற்ற நிலைமையிலே பெற்றுக்கொண்ட இந்த கடாரி என்ன செய்தது? கொஞ்சம் வாசிப்போம். அது என்ன செய்ததாம்? கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். தன்னை உண்டாக்கின தேவனையும், அதாவது ஒரிஜினேட், உண்டாக்கினவர், தென் பாதுகாக்கிற கண்மலை, இந்த ரெண்டு தன்மைகள் உள்ள தெய்வத்தை, யசூரனே உனக்கு ஒரு படைப்பாளர், உன்னை உண்டாக்கினார் ஒருவர், உருவாக்கப்பட்டாய். இரண்டு, நீ பாதுகாக்கப்படுகிறாய். ஒரு கண்மலை, கர்த்தராகிய தேவனுக்குள் ஒரு கண்மலை இருக்கிறது, நீ பாதுகாக்கப்பட்டு வருகிறாய். ஆனால் நீ என்னவாயிற்று? நீ கொழுத்து போய், தேவன் உனக்கு த்ரெஷிங் ஃபோல்டிலே, சாப்பிடுகிறதற்கு வாய் கட்டப்படாத நிலைமையில உன்னுடைய ஃப்ரீடத்திற்கு விட்டு கொடுத்தாய். நீ உழைக்கும் பொழுதே மென்மையாய், ஒரு நுகமும் தோளிலே இல்ல, முதுகலை இல்ல, நீ ஃப்ரீயாக நன்றாய் நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்தாய். ஆனால் இஸ்ரவேல், யசூரனே நீ என்னவாயிற்று? சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போய் ஸ்தூலித்து நினம் துண்ணி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? You have become rebellious even to kick your own God. சொந்த தெய்வத்தை காலால் எட்டி உதைக்கிற கடாரியாய் நீ மாறி போனாயே. இதுதான் கர்த்தர் கேட்கிறார். எவ்வளவு துக்ககரமான நிலைமை! ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்ற அந்த இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது அவர்களுக்கு ஆசை தொடர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை பெறணும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இல்லை, I am going to put an end to your prosperity. உன்னை நான் இனி இப்படி ஸ்தூலித்து கொழுத்து நினம் துண்ணி என் முகத்தை எட்டி உதைக்கிற அளவுக்கு விட மாட்டேன். நீ என்னை விட்டாய், அது கூட நான் பொறுத்துக் கொள்வேன். ஆனால் என்னுடைய ஸ்தானத்திலே எதையோ கொண்டு வைத்து ஆராதிக்கிறாயே, அதை நான் பொறுக்க முடியல. இட்ஸ் குட் இஃப் யூ லெஃப்ட் மீ, என்னை விட்டுட்டு பரவாயில்லை. ஆனா என்னை விட கேவலமானது என்னுடைய ஸ்தானத்துல வச்சு இதுதான் தெய்வம் என்று சொல்லுகிறாயே, அதை என்னால் தாங்க முடியல. இதுதான் கர்த்தர் சொல்லுகிற வேதனை. பிரியமானவர்களே, நான் இங்கு நிறைவு செய்கிறேன். இந்த பகுதி வாசித்த பொழுது என் உள்ளம் அதிகமாய் வேதனை பெற்றது. ஆனால் கர்த்தர் என்னை அதிகமாய் உற்சாகப்படுத்தினார். கர்த்தரிடத்திலே இன்னும் மன்னிப்புகள் இருக்கிறது. இன்னும் நாம் திரும்பி வருவதற்கு அவர் வாய்ப்புகளை தந்து கொண்டுதான் இருக்கிறார். தொடர்ந்து போரடிக்க வேண்டுமா? ஒன்று செய், உன்னை படைத்தவரை உதைக்காதே, உன்னை பாதுகாக்கிறவரை மறக்காதே. அவரால் தான் நீ பிழைத்துக் கொண்டிருக்கிறாய், அவரால் தான் நீ போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். இஸ்ரவேலே, உன் தேவனை மறந்து விடாதே. மறந்தால் அவர் உன்னை மறப்பார். உன்னை அவர் ஒரு நாள், அந்த வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். பாருங்கள், இவ்விதமாய் வாசிக்கிறோம். எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறார். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்ராயிம் ஏர் பூட்டி உழுவார். எங்கிருந்து எங்க போகிறது? ஏர் பூட்டி உழும் இடத்தினின்று இந்த த்ரெஷிங் ஃபோல்டுக்கு வரணும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது த்ரெஷிங் ஃபோல்டில் இருக்கக்கூடிய உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்? வெயிலும் மழையும் கொட்டுகிற அல்லது தரிசாய் இருக்கக்கூடிய கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய நிலத்தை உழுவதற்கு உன்னுடைய அழகான கழுத்து, என்ன அர்த்தம் தெரியுமா? அழகான கழுத்து என்று சொன்னால் நுகம் பூட்டப்படாத கழுத்தினுடைய அழகை சொல்லுகிறார். லக்ஸூரியஸா இருக்கிறேன், ஆனா இப்பொழுது என்ன செய்ய போகிறேன்? உன்னுடைய ப்ராஸ்பெரிட்டி மேல, லக்ஸுரி மேல நுகத்தை வைக்க போறேன். அப்ப நீ தெரியும், அப்பதான் உனக்கு தெரியும் என்று சொல்லி அவர்களை எச்சரிப்பதை நான் பார்க்க முடியும். நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்துல சிந்திப்போம். தேவன் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேசி இருந்தால் நாம் ஒரு அர்ப்பணிப்பு இந்த நாளிலே செய்வோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நான் உமக்கு விரோதமாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கொழுப்பு, என்னுடைய அந்த நிலம் துண்ணின அனுபவம், உலக கவலைகள், அதை போல பெரும் திண்டி, உலகத்தினுடைய
உலக மயம் இதெல்லாம் என் வாழ்க்கையை கவ்விக்கொண்டு என்னை உமக்கு விரோதமாய் செயல்படுகிற நிலைமைக்கு வைத்திருக்கிறதா? இல்லையே, இன்றைக்கு நான் உம்முடைய பாதத்தில் விழுகிறேன். என்னை மன்னித்து ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் பங்காளியாக, உம்முடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்காளியாக எங்களை தொடர்ந்து வாழ கிருபை செய்யும் என்று ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம்.